எதுக்காக இந்த ஈவென்ட் நம்ம ஜோஸ் ஆல்காஸ்ல ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒன் செகண்ட், எதுக்காக ரொம்ப டவுட்டா சொல்றீங்க? உமன்ஸ் டே. எஸ். ஸோ வருஷம் வருஷம் வந்து உமன்ஸ் டே வந்து நம்மளுடைய ஜோஸ் ஆல்காஸ்ல வந்து நம்மளுடைய ஒரு அழகான ஈவென்ட் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்கு சுபாஷினி, செல்வராணி, டாக்டர் நித்யா, தனலட்சுமி, ஹரிணி, ஸோ எல்லாருமே வந்துருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ல ஒவ்வொரு விதமா சாதிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் ஒவ்வொரு விதமா அடுத்தடுத்து வந்து தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிஸி டைம்லையும் கூப்பிட்ட உடனே ஓகே உமன்ஸ் டே ப்ரோக்ராமா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சரி. இப்ப எல்லாருக்கிட்டே வந்து சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு MD General Medicine in OH department. Now I am working in government hospital. PLC work பண்ணிட்டுருக்கேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நான் டாக்டராகவே நினச்சேன், டாக்டராகவே ஆகிட்டேன். என்னோட பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்க அதேபடியே டாக்டர் ஆகிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறேன், நிறைய பேருக்கு சேவை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சமைக்கிற கைகள் தான் சாதனைகள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம எல்லாருமே இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். சமைக்கிற கைகள் கூட சாதனைகள் செய்யும். வீரத்தில் வந்து ஜான்சி ராணியாய், வெற்றி வந்து வேலு நாச்சியாராய், ஆளுமை நமது புரட்சி தலைவி அம்மாவாய், அனைத்து சாதனைகளையும் வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வீடும் இந்த நாடும் ஏடும் போன்ற இன்னும் பல சாதனைகள் செய்வோம், சரித்திரம் படைப்போம். ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ் டு ராணி. சின்ன வயசுல நிறைய எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நல்லா பேசுறது பாடுறது அந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் இன் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ். அப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு நர்சிங் முடிச்சுருக்கேன், பிஎஸ்சி நர்சிங். ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒர்க் பண்ணலை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னோட ஃபேமிலி லைஃப்பில் என்னோட பிள்ளைங்க நல்லா வளர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா கவனிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்டிடியூட் ஆளுநர் எனக்கு இருக்கிறது, அது மாதிரி செஞ்சுட்ருக்கேன். ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வெரி மச் இன் மை லைஃப். ஸ்ரீகோமதி ஜெயக்குமார். என்னோட நான் ஃபீல்ட் அவுட் ஆகி தான் வந்தேன். 12th வரையும் ஐ ஹேட் அ கேரியர் ஆஃப் பிகமிங் அன் IAS ஆஃபீஸர். பட் 12th முடிச்சோடனையும் என்னோட கெரியர் ஆப்ஷனை மாற்றிட்டு நான் ஐ எம் கிரியேட்டிங் ஸ்மைல்ஸ் இன் மெனி ஃபேஸ். ஸோ காட் ஹஸ் லெட் மீ இன்டு தட் வே. நான் மேரேஜுக்கு எனக்கு இயர்லி மேரேஜ். நான் இந்த ஃபீல்டில் இப்போ ஐ எம் ஓனிங் ஓன் கிளினிக். ஒரு ஸ்பெஷல் சப்போர்ட் என்னன்னா என்னோட ஃபேமிலி, என்னோட அத்தம்மா. அதனால தான் அவங்க இன்னைக்கு கூட்டிட்டு பிகாஸ் ஷீ இஸ் அ பேக்போன் ஃபார் மீ. ஸோ எல்லாரோட ஒரு உமன்னா அவங்களுக்கு எல்லா சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் வேணும். மெயினாக வந்து ஹஸ்பண்ட் வீட் சைடு, பேரண்ட் வீட் சைடு நம்மளுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கும். பட் ஹஸ்பண்ட் வீட் சைட்லேருந்து அதே சப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிறப்ப வி கேன் கோ ஃபர்தர் மைல்ஸ். நம்ம எவ்வளோ மைல்ஸ் வேணாலும் வி கேன் கோ. அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்டட் கிளினிக் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் எனக்கு இன்னும் வேஸ்ட் இருக்குது, நான் போகிறதுக்கு இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ ஐ கீப் ஆன் ஒர்க்கிங் தட். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து என் பேர் வந்து குழந்தை சரிப்பா. நான் வந்து காலேஜில் தான் படித்தேன். டீச்சர் போச்சு வேலை வாங்கி வேலை செய்யும்போது பசங்கள்கிட்ட சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் வந்து கருத்தாக இருக்கணும், எந்தவித சுற்றித்தனமும் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி அதே மாதிரியே நிறையா பசங்க அந்த பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த ஏரியா ஸ்கூல் இருக்கிற ஏரியாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். டீச்சருக்கு எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஆகினால அந்த பிள்ளைங்க வந்து இன்னைக்கும் என்னை வந்து பார்க்குறாங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் வர்றப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன். டீச்சர் நல்லா இருக்கீங்களா, வயசாகிடுச்சு, சரி டீச்சர் எப்படி இருப்பாங்களோ அப்படி வந்து பார்க்குறாங்க. இப்படி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. நம்ம பெற்ற பிள்ளைங்க கூட அந்த மாதிரி பார்க்குறாங்க. வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும், இந்த கடைக்கு என்ன செய்யணும், அதை நான் செஞ்சு கொடுக்கிறேன். நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. நானும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். நான் வந்து என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் பார்லர்ஸ் வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்குலாம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கேன். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பண்ணணும். Good evening, everyone. So, professionally, I am a teacher. So, as of myself, I am standing in my own legs. So, I am proud of myself. That's all. அனைவருக்கும் மாலை வணக்கம். இது 8வது விமன்ஸ் டே பெங்களூரு ஆயிலாஸில் நாங்கள் வருஷம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபிசிக்கல் டைரக்டர், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட் இயர் ரிட்டையர் ஆனேன். என்னுடைய என்னோட எய்ம் எல்லாமே எந்த 35 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணணும். அவங்களுடைய லைஃப்பில் வந்து எது வந்து எய்ம் பண்ணுறாங்களோ அது வந்து உயரத்தை தொடரணும், சிகரத்தை அடையணும்னு சொல்லித்தான் இவ்வளோ நாள் நான். எனக்கு ஜோஸ் ஆல்காஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறதும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இங்கே வந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட இதில் ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து இப்போ படிக்கிறப்ப நான் நினச்ச கோர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஆனால் சரி ஏதோ கிடைச்சதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சப்பட்டு ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை படிக்க வச்சார். நான் பிஎட் பண்ணி கெமிஸ்ட்ரி பண்ணது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் படிக்க வச்சார். அப்பயுமே சரி போகலாம், டீச்சர் எக்ஸாம் எழுதி போகலான்றப்ப டெட்டு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நம்மளால் அதை வந்து எழுத முடியல. என்னால் வந்து பிள்ளைங்களையும் பார்த்துட்டு இது பண்ண முடியல. சரி அப்படியே லைஃப் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் நான் இருக்கிற ஸ்கூல் இடத்துலையே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு பிடிஏ ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. நம்ம வந்து ஒரு டீச்சராக இருந்தால் கூட ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்க முடியும். இப்போ பிடிஏ ப்ரெசிடெண்ட் அந்த ஸ்கூலில் இருக்கிறனால எல்லா குழந்தைங்களையும் அவங்களோட